லீஃப் வில்லேஜோட எல்லோ ஃபிளாஷ் எப்படி ஸ்டே பண்றான்னு பாரு. ஒரு செகண்ட் கண்ணை மூண்டா கூட நீ அதை மிஸ் பண்ணிடுவ. உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். நம்ம 2 பேருக்கு வாய்ப்பட்டிருந்தப்போ ரிந்தா அவருடைய மெடிக்கல் நிஞ்சிட்ஸை பயன்படுத்தி நம்ம 2 பேரோட உயிரையும் காப்பாத்தினா. அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன். நான் அவனை பாத்துக்கிறேன். இதே மாதிரி உன் கென்ஜுட்ஸுவை பயன்படுத்தி தகவல் சேகரிக்க முயற்சி பண்ண. கேமஃபிளாஜ் ஜுட்ஸுவை பயன்படுத்துற. இதுதான் டைம். உள்ள போயிடலாம். நீ இப்ப எங்க போற? ஏன்னா உன்ன மாதிரி குழந்தையான நிசா கிட்ட இவ்ளோ பெரிய வேலையை ஒப்படைக்க முடியாது. பாக்குறதுக்கு நான் அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்கேன்ல. அந்த ஒயிட் ஃபேங்கோட பையனா நீ? அப்படின்னு அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. அவனோட வாடையும் எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு சின்ன சத்தத்தை வச்சுதான் அவனை கண்டுபிடிக்க முடியும். ஒபிட்டோ பின்னாடி பாரு. என்னோட கண்ணு. அவங்க சின்ன பசங்களா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்க கதையை முடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. உன் கண்ணுல மறுபடியும் தூசி விழுந்துருச்சா என்ன? ஒரு ஷினோபி என்னைக்கும் அழக்கூடாது. நீ கண்ணாடி போட்டிருக்கிற வரைக்கும் உன் கண்ணுல தூசிப்பட வாய்ப்பே இல்லை. வீரத்தை பேச்சுல மட்டும் கிடையாது, செயலையும் காட்டணும். என்னை எப்பவுமே யாராவது வந்து காப்பாத்துற மாதிரிதான் என் நிலைமை இருக்கு. தூக்குறதுக்காகவே பிறந்திருக்க போல இருக்கு. கூட வந்த ஃப்ரெண்டை காப்பாத்தாம விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறவன் அந்த புழுவை விட கேவலமானவன். செத்து போடா. ஒபிட்டோ நீ எப்படி? அந்த கண்கள் என்னது? இந்த வாட்டி என் நண்பர்களை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ஒபிட்டோ உன் கண்கள் மாறிடுச்சு. ஆமா. உனக்கு எப்படி இருக்கு இப்போ? ஆனா என்னோட லெஃப்ட் ஐ ஒரேடியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அவளை காப்பாத்தியே ஆகணும். சரி, நீ ரொம்ப தான் பிடிவாதம் பிடிக்கிறியே. வீணா போனவன் சின்ன பசங்களை கூட சமாளிக்க முடியல. அவ இப்போ கெஞ்சுட்சுல இருக்கான்னு நினைக்கிறேன். இவ ரொம்ப வேகமானவன்.